வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவரால் டேங்க் மேலே சின்டெக்ஸ் டேங்க் இல்லை அப்படின்னா நம்ம ஆர்ஓ யூஸ் பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மிஷின் பார்த்தீங்கன்னாக்குள்ள ஒரு 4 இயர்ஸாக வந்து டேங்க் இல்லாமல் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மேலே ஓவரால் டேங்க் இல்லை. இதுக்கு வந்து சின்னதாக ஒரு ட்ரம் அந்த மாதிரி இருந்தால் மட்டும் போதும். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பக்கெட் பம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது சப்மர்சிபிள் பம்ப் மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும். அந்த பம்பை போட்டு இதுக்கு பூஸ்ட் பண்ணி தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். பாருங்கள், இது சின்னதாக அந்த பால் கேன் இருக்கு இல்லையா, பெரிய கேனு, அந்த கேன் இது. இதில் பாருங்கள் தண்ணி உள்ளுக்குள்ளே வந்து அந்த பம்பு ஒன்று இருக்கும். இந்த ட்ரம்முக்குள்ளே இந்த டியூப் நம்ம பாருங்கள், இதுதான் அந்த சப்மர்சிபிள் பம்பு சின்னதாக இருக்கும். அது வந்து பார்த்திங்கனாக்கா பக்கெட் பம்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பம்பில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம தண்ணி வந்து வெளியே புஷ் பண்ணோம். இது தண்ணி தள்ளுறதுனால இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான ப்ரெஷர் வந்து மிஷினுக்கு தேவையான ப்ரெஷர் கிடைக்கும். இதிலேருந்து போயிட்டு நம்ம செடிமெண்ட் ஃபில்டருக்குள்ளே போயிட்டு செடிமெண்ட் ஃபில்டர்லேருந்து நம்ம அடுத்த ஆஸ் யூஷுவல் நார்மலாக என்ன ஆர்ஓவில் என்ன ப்ராசஸ் நடக்குமோ அது எல்லாமே கண்டினியூவாக நடக்கும். இதனோட பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ பாருங்கள், ரன் பண்ணி விட்ருக்கேன், ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து கொடுக்கும்போது லைன் எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த சப்மர்சிபிள் பம்புக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மிஷினுக்கு போகிற ஒயரில் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி ஜாயின் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணாக்கில் பாருங்கள், இதை ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ மிஷின் ரன் ஆகிட்டுருக்கு. இந்த 2 ஒயரும் இது வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம மிஷினுடைய இன்புட் ஒயரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்மர்சிபிள் பம்புக்கு போகிற ஒயரு. இது ரெண்டுமே உள்ள கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கனெக்ஷன் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சுவிட்சை ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கனாக்கா சப்மர்சிபிள் பம்பும் ரன் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஆர்ஓ மிஷினும் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாடல் வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ரன் ஆகி நம்மளுக்கு தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வர இருக்கு. ஆட்டோ கட் ஆஃப் எல்லாமே இதில் இருக்குது. மிஷின் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆனால் அதுவாக கட் ஆஃப் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி நம்ம மிஷின் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டேங்க் இருக்கணும்னு நெசசரி கிடையாது. இது நல்லாவே தண்ணி டேஸ்ட்டு ஃப்ளோ எல்லாமே வரும். இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம இந்த ட்ரம்மில் தண்ணி இல்லாமல் ஓட்டிட்டிங்கன்னா ஏர் லாக் ஆகிடும். ஏர் லாக் ஆச்சுனாக்கா சில டைமில் தண்ணி வராது. இது மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்து ட்ரம்மில் ஃபுல்லாக தண்ணி யூஸ் பண்ண தண்ணி ஃபில்லாக எப்பயுமே ஃபில்லாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ சில இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா இந்த வேஸ்ட் வாட்டர் வந்து சால்ட் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா, இதை பாரு, இதில் வந்து வேஸ்ட் வாட்டர் சால்ட் லெவல் கம்மியாக இருக்குதுன்னா ஒரு இதில் ரீசைக்கிள் மாதிரி பண்ணுவாங்க. அந்த வேஸ்ட் வாட்டர் திரும்ப கொண்டு வந்து கொடுத்து ரீசைக்கிள் மாதிரி பண்ணுவாங்க. இது ஏன்னா அந்த வெளியிலேருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஊற்றுறதுனால இதில் மண் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது, டஸ்ட்டு இருக்காது. நம்ம குடத்தில் பிடிச்சிட்டு வந்து தான் இதில் ஊற்ற போகிறோம். அதனால் கிளியராக இருக்கும். அதனால் அந்த தண்ணி வந்து சால்ட் கம்மியாக இருந்ததுன்னா ஒரு 2 டைம் கூட ப்ராசஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு தண்ணி வேஸ்டேஜ் ரேஷியோவும் கம்மியாகும். அதே மாதிரி ஃப்ளோவும் நம்மளுக்கு நல்லா வரும். இதில் இன்னொன்று டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா, மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம டேங்க் வச்சு பண்ணுறத விட இதில் கொஞ்சம் லைஃப் கம்மியாகும். அதில் வந்து ஃபில்டருடைய லைஃப் 2 வருஷம் வருதுன்னா இது ஒரு 1.5 இயர்ஸ் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வரும் லைஃப், ஃபில்டருடைய லைஃபு. இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேஷன் அதுதான். இதுக்காக நம்ம வந்து நிறைய செலவு பண்ணணும். இன்கேஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஓட்டு வீடு இல்லை சீட்டு போட்ட மாதிரி வீடு, அந்த மாதிரி வீடு இருக்குது, எங்களால் டேங்க் மேலே வைக்க முடியலன்றவங்க வந்து ஆர்ஓ யூஸ் பண்ணலான்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா தான் போயிட்டுருக்கு. தண்ணி நல்லா ஃப்ளோ வருது, நல்லாயிருக்கு, டேஸ்ட் எல்லாமே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டேங்க் இல்லைனாலே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து இந்த ஃபில்ட்ரு வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து எப்படி குவாலிட்டி க்ளீன் பண்ணுறோம் அதே மாதிரி குவாலிட்டி க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பவுலில் ஃபில்ட்ரு போடும்போது ஃபஸ்ட்டு ரன் பண்ணி கொஞ்சம் ஏர் வந்து ரிலீஃப் பண்ணிவிட்டு அந்த வெளியே அவுட்டரில் எடுத்து ஏர் ரிலீஃப் பண்ணிவிட்டு நம்ம கொடுக்கும்போது கொஞ்சம் எம்டியாக ஓடும். அந்த மிஷினில் இருக்க பம்பு வந்து கொஞ்சம் எம்டியாக ஓடும். ஏன்னா நம்ம 2 தனித்தனி லைன் கொடுத்தோன்னா அதுக்கு தனியாக ஃப்ளக்கு போடணும், தனியாக இது பண்ணணும், ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது 2மே ஒன்று. ஏன்னா அந்த மாதிரி தனியாக கொடுத்தாலையும் சம்டைம் என்ன ப்ராப்ளம் வரும்னா, சப்மர்சிபிள் தனியாக கொடுக்கும்போது இது தனியாக கொடுக்கும்போது ஆட்டோ கட் ஆஃப் ஆகாது. இப்போ 2 ஒயரும் ஒன்றா கொடுத்துருக்கும் போது இது ஆட்டோ கட் ஆஃப், அதுவாக ஆட்டோ கட் ஆஃப் ஆகிக்கும். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ஓ பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம சேனலில் போட்டுருக்கோம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ பற்றின நிறைய டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைன்னா கமெண்ட் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வேறு என்ன மாதிரி வீடியோ போடுன்றதும் சொல்லுங்கள், கண்டிப்பாக நாங்கள் வீடியோ போடுறோம்.
அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் சென்னையில் ஆர்ஓ சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னாக்கில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பரை கொடுக்குறோம். சர்வீஸோ சேல்ஸு ஆல் ஓவர் சென்னை நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். தேவைன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.